இன்றைக்கி வாங்க நம்ம மலேசியா ஸ்டைலில் மலேசியன் சிக்கனை எப்படி சூப்பராக உரப்பாக எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம் கிறிஸ்மஸ்க்கு. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிக்கே மாஸ்டர் கிச்சன். எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்ம மலேசியன் சிக்கனு ஐஎம் பிளேடோ எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ சிக்கன் வந்து 1 கிலோ. ஸோ இஞ்சி பூண்டு 150, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு, எக்கு ஆட் பண்ணி நம்ம இதை ஒரு 70% இதை பொரிச்சிடலாம் 10 நிமிஷம் ஊற வச்சு. ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம பொரிச்சோன்னா 70% பொரிச்சா போதும். ஸோ சூப்பராக நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டோம் பாருங்கள். ஸோ 30% வந்து நம்ம ஐஎம் பிளேடோவில் நம்ம குக் பண்ணும்போது அதில் சேர்ந்து வெந்துடும். ஸோ அங்கே சில்லி இந்த மாதிரி சிவப்பு மிளகா, பழுத்த மிளகா வாங்கி நம்ம அரைச்சிக்கிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. 12 மிளகா, பூண்டு வந்து 100 கிராம் அளவு, லெமன் கிராஸு 1 இல்லை 2. ஸோ எலுமிச்சம்பழம் இலை 4 பீஸு, இல்லை எலுமிச்சம்பழம் இல்லைன்னா நம்ம எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கலாம் 1 பீஸு. வெங்காயம் வந்து 4 பெரிய வெங்காயம். ஸோ வாங்க நம்ம எல்லாம் பொரித்து எல்லாம் ஆட் பண்ணி ஒரே இடத்துல வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக ஒரே இடத்துல வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம மிளகா, வெங்காயம், பூண்டெல்லாம் அரைச்சிக்கலாம். ஸோ ஆயில் ஊற்றி அரைக்கணும். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, எண்ணெய் மட்டும் ஊற்றி அரைக்கணும் இதை. ஸோ 3/4% அரைச்சா போதும். நல்லா அரைச்சிட்டோம். இப்போ வாங்க நம்ம ஆயில் ஆட் பண்ணி, ஸோ இது வந்து அந்த லெமன் கிராஸும் அந்த எலுமிச்சம்பழம் இலையும் கட் பண்ணி தான் நம்ம தாளிக்கிறோம். ஸோ இதை மட்டும் நல்லா பொரிய விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது, ஒரு 60% அரைச்சா போதும். ஸோ 1-2 அரைக்கணும், அந்த மாதிரி அரைக்கணும் அந்த இதுக்கு ஐஎம் பிளேடோவுக்கு. ஸோ சூப்பராக அரைச்சிட்டோம். இப்போ வாங்க நம்ம இதை ஸ்லோவிலே கிண்டிகிட்டு இருக்கலாம். ஸோ சிம் ஃப்ரையில் வச்சு நம்ம 1 ஹவர்ஸ் இதை கிண்டணும், 1 மணி நேரம் கிண்டணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் தெரிக்கும், ஸ்பைஸியாக இருக்குது. நம்ம ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை வந்து குறைச்சிக்கலாம், உரப்புக்கு தகுந்த மாதிரி. ஸோ சிவப்பு மிளகா இல்லாட்டி நம்ம பச்சை மிளகா, பழுத்த மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ டோட்டலி தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஆயில் மட்டும்தான் ஊற்றி, மிக்சியில் ஊற்றும் போது கூட நம்ம ஆயில் மட்டும் தான் அரைச்சிருக்கோம். ஸோ ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும் அதுக்கு. அந்த மிளகாலாம் வந்து அந்த ஆயிலில் வேகணும். ஸோ பாருங்கள், சூப்பராக நமக்கு சிம்மில் வச்சு கொதிச்சிட்ருக்கு. ஸோ இது வாங்க இப்போ சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக தேவையான அளவு. ஸோ நம்ம மைசூர் பாக்குன்ற மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதில் உள்ள ஆயிலெல்லாம் தனித்தனியாக அப்படியே உங்களுக்கு பிரிஞ்சு வரும். ஸோ சூப்பராக நம்ம கிண்டிட்டோம் இப்போ. ஸோ நல்லா நமக்கு ஆயில் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துடணும். ஸோ 70% நமக்கு மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம், ஐஎம் பிளேடோ ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம், பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை. ஸோ ஆல்ரெடி நம்ம 70% நம்ம பொரிச்சிட்டோம் ஆயிலில். ஒரு 30% நமக்கு வந்து இந்த மசாலையில் வந்து நமக்கு வேகும் அந்த சிக்கனு. வாங்க இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக நம்ம சிக்கனை ஆட் பண்ணிட்டோம். இப்போ வாங்க நம்ம லைட்டாக அப்படியே கிண்டிகிட்டு இருக்கலாம், ஸ்லைட்லியாக. அதுங்க நல்லா சிக்கனில் அந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சிடுச்சு. ஸோ பிளேடோ மீனிங் அந்த மிளகாய்க்கு போய் தான் மலாயில் வந்து மலேசியன் ஸ்டைலில் பிளேடோ. ஸோ இது வந்து மலேசியா, சிங்கப்பூர்லலாம் இது ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த சிக்கனு. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம எடுத்து இந்த இதை செஞ்சுருக்கோம். அதுக்கு நல்லா சூப்பராக மசாலாலாம் பிடிச்சிடுச்சு. ஸோ ஸ்லோவில் அந்த ஆயிலுக்கு வச்சுட்ருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இந்த ஐஎம் பிளேடோவுக்கு, சிக்கன் பிளேடோவுக்கு. ஸ்லைட்லியாக கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு. இது உங்களுக்கு சிக்கன் மசாலாலாம் வந்து உள்ளே நல்லா போகிற அளவுக்கு ஒரு 70% நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிட்டோம், இதை மூடி வச்சிட்டோம். ஸோ பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு, ஸோ மசாலா மட்டும் சிக்கனில் ஒட்டிடும், ஆயில் பிரிஞ்சிடும். இப்போ அவங்க நம்ம ஸ்வீட் பீன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்வீட் பீன் இதுக்கு பேர். ஸோ ஸ்வீட் பீன் இல்லாட்டி நம்ம பீன்ஸ், நார்மல் பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிக்கனுக்கு இதை ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இங்கெல்லாம் வெஜிடபிள்லாம் சேர்த்து தான் செய்வாங்க மலேசியா, சிங்கப்பூரில் சிக்கனில். ஸோ அதனால் நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இதை. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அங்கே இப்போ ஒயிட் ரைஸ், பிரியாணி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். நான் ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட போகிறேன்.
வாங்க இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எப்படி மசாலா எப்படி நல்லா பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் அதில். ஸோ இப்படி தான் இருக்கும் ஆயம் பிளேடோ, சிக்கன் பிளேடோ. ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லோருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நல்லா காரசாரமாக இருக்கும். நம்ம ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து செய்யலாம். சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா நீங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கனுக்கு வந்து மசாலா பொடி எதுவும் சேர்க்குறதில்ல. பாருங்கள் நல்லா மசாலா நல்லா ஒட்டியிருக்கு. நம்ம லெமன் கிராஸ் இல்லாட்டி நம்ம சித்தாரத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிரியாணி கூட நம்ம சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ் சாப்பிட்லாம். ஸோ நார்மலாக நம்ம தோசை இது மாதிரி இது கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிகே மாஸ்டர் கிச்சன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.